ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அப் டு இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அந்த பேரலல் சீரிஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருந்திருப்போம். சரிங்களா? ஸோ அப்ப இதுல வந்து நம்ம அனதரா இன்னும் 2, 3 சின்ன டீடைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். R இஸ் ஈக்குவல் டூ என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம்? ரோ எல் டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ அது புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு பேசிக்ஸா பார்த்துருந்திருப்போம். சரிங்களா? இப்போ அது போல இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இந்த 2 எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு சம் பேசிக் ஃபார்முலாஸ் வந்து எனக்கு இருக்கும். அந்த பேசிக் ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கறது தான் இங்க நான் பார்க்க போறேன். சரிங்களா? அப்போ இண்டக்டன்ஸ்னு வரக்குள்ள இதோடைய பேசிக் ஃபார்முலா வந்து என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை எல். இதுல எல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா லென்த், ஏ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏரியா, சரிங்களா? n அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அதாவது எத்தனை சுற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றது. டர்ன்ஸ் அப்படிங்கிறதுலாம் என்ன? சுற்றுகள். சரிங்களா? ஏரியானா விச் இஸ் நத்திங் பட் பரப்பு. லென்த்ங்கிறது நீளம். சரிங்களா? இத டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ என்னுடைய இண்டக்டன்ஸ் எத பொறுத்து வேரி ஆகும்னா சூப்பர். அப்போ L ஓட வேல்யூ இதான் எனக்கு ஃபார்முலா. L இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை எல். அப்போ என்னுடைய இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ வந்து என்னுடைய ஏரியா பரப்பு அப்புறம் சுற்றுகளின் எண்ணிக்கை. சரிங்களா? அதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்த்தகவில் இருக்கும். சரிங்களா? Lக்கு வந்து எப்படி இருக்கும்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஓகே. இப்போ அதே மாரி இந்த இண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த இண்டக்டர் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா எனர்ஜிய ஸ்டோர் பண்ணும். எனர்ஜினா என்னது? ஆற்றல். சரிங்களா? இந்த ஆற்றல ஸ்டோர் பண்ணி வைக்கும். சோ இந்த எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆஃப் எல்ஐ ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்க ரிமூவர் பண்ணீங்க சார். இதை டெரிவ் பண்ணலாம் வேணாம். டெரிவ் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் உங்க லெவலுக்கு. அதனால நான் டெரிவ் பண்ணல. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி வந்து ஆஃப் எல்ஐ ஸ்கொயர். இந்த 2 தான் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் இண்டக்டன்ஸ்னு வரக்குள்ள. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப அதே மாதிரி மீதி என்ன இருக்கு எனக்கு? கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அப்ப கெப்பாசிட்டன்ஸ்ல சி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் சிக்மா ஏ டிவைடட் பை டி. இந்த சிக்மா எப்படி போலனா சாரி எஸ்குலர் நாட் இன்டு எஸ்குலர் ஆர் இன்டு ஏ டிவைடட் பை டி. சரிங்களா? இதுல ஏ அப்படிங்கிறது வந்து என்னன்னா விச் இஸ் நத்திங் பட் பரப்பு. இது டி அப்படிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். இப்ப கெப்பாசிட்டர்னா இந்த மாதிரி இருக்கும் கரெக்ட்டுங்களா? இது வந்து 2 பிளேட். 2 தட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 தட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நான் என்ன சொல்வேன்? டின்னு சொல்வேன். சரிங்களா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியா இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் வந்து நம்ம இதுல அப்சர்வ் பண்ண வேண்டியது. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் உடைய பேசிக் ஃபார்முலாவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இத வந்து இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அத வச்சு கண்டுபிடிக்கலாம். சார்ஜ் அண்ட் வோல்டேஜ். சரிங்களா? இத வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும். இத நீங்க எப்படி சிம்பிளா இந்த ஃபார்முலாவ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆ சார் இதுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போகக்குள்ள கம்பெனில எப்படி சார் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன குடுப்பீங்க கம்பெனில? வேலைக்கு போறீங்க. ரெஸ்யூம் சார். ரெஸ்யூம்க்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? பயோடேட்டா சிவி. அப்சல்யூட்லி. ரெஸ்யூமோட இன்னொரு பேர் என்னன்னா சிவி. ஆமா சிவினா சார். கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லி சொல்வோம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க போற கம்பெனில வந்து ஆக்சுவலி ஒரு வேக்கன்ட் இருக்கு. திடீர்னு 100 பேர் வந்துட்டாங்க. இப்ப அவன் என்ன ஃபாலோ பண்ண சொல்லுவான்? ஒரு வேக்கன்ட் தான் இருக்கு. இப்ப 100 பேர் நீங்க போயிட்டீங்க. ரெஸ்யூம கையில எடுத்துட்டு இப்ப அவன் என்ன சொல்லுவான்? 100 பேரையும் அட் அ டைம்ல வர சொல்லுவானா? இல்ல எப்படி வர சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வச்சுட்டு அடுத்து மாக் டெஸ்ட். இன்டர்வியூவே விடுங்க மேடம். கேட்ல 100 பேர் ஒன் பை டப ஒன்னா டபன்னு வர நிக்கிறீங்க. சொல்லுவாங்க சார். 1 பை 1 லைன்ல கியூல வர சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அப்ப கியூவோட ஆமாங்க ஃபர்ஸ்ட் சார். லெட்டர் என்னது? கியூ. அப்ப கியூ இஸ் ஈக்குவல் டூ சிவி. உங்க சிவியே எடுத்துட்டு நீங்க கியூல வாங்கன்னு சொல்றாங்க. இதான் ஃபார்முலா. முடிஞ்சு போச்சுங்க சார். Q ஓகேங்க is சார். equal to CV. அப்ப capacitance C is equal to Q by V. And similarly, V is equal to என்னது? Q by C. இதான் ஃபார்முலா. முடிஞ்சிருச்சுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட்ங்க சார். ஓகே. இப்போ Qங்கிறது சார்ஜ். சார்ஜோட யூனிட் வந்து என்னதுங்க சார்? போன கிளாஸ் நடத்திருப்பேன். சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். சரிங்களா? C. வோல்டேஜோட யூனிட் என்னது? வோல்ட். சரிங்களா? அப்போ கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து என்னன்னா, ஃபாரட்ங்கிறது ஒரு யூனிட். அது போக என்ன இருக்கு? கூலும் பர் வோல்ட்னு சொல்லலாம். இது வந்து அதோட 2வது யூனிட். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுதுங்களா சார்? அப்போ கெப்பாசிட்டன்ஸோட இன்னொரு யூனிட் பேர் என்னது? கூலும் பெர் வோல்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம்? ஃபாரட்ன்னு சொல்லலாம். 2 யூனிட் இருக்கு.
இதுல டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? இப்போ கெப்பாசிட்டர்ல இத பத்தி பேசியாச்சு. இங்க இண்டக்டர்ல நான் ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி பத்தி சொன்னேனா, அதே மாதிரி கெப்பாசிட்டர்ல அது போல கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி, கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற ஆற்றலுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா, இங்க இருக்கிற மாதிரி தான். இண்டக்டர்னு வரக்குள்ள பாருங்க சார், இண்டக்டர்னு வரக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஐ. அப்ப இங்க வந்து ஐ ஸ்கொயர் வரும். அப்ப நமக்கு ரெண்டு பராமீட்டர் தான் இருக்கு. ஒன்னு கரண்ட், இன்னொன்னு வோல்டேஜ். எலக்ட்ரிக்கல பொறுத்த வரைக்கும். அப்ப இண்டக்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐங்கிறதுனால இங்க ஆஃப் எல்ஐ ஸ்கொயர்னு வந்துருச்சு. அப்போ கெப்பாசிட்டர்ல என்ன இருக்குன்னா ஆஃப் சிவி ஸ்கொயர். இண்டக்டர்ங்கிறதுனால இங்க எல் இருக்கு, கெப்பாசிட்டர்ங்கிறதுனால சி இருக்கு. இண்டக்டர்ல கரண்ட் இருக்கிறதுனால ஐ ஸ்கொயர், கெப்பாசிட்டர்ல வோல்டேஜ் இருக்கிறதுனால வி ஸ்கொயர். அப்ப அதுல ஸ்டோர் ஆகிற எனர்ஜி ஆஃப் சிவி ஸ்கொயர். சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அப்ப தேர்ஃபோர் என்னுடைய ஸ்டோர்ட் எனர்ஜி இண்டக்டர்லங்கிறதுனால எல்ன்னு போட்டிருக்கேன், which is equal to half Li ஸ்கொயர். சிமிலர்லி ஸ்டோர்ட் எனர்ஜி இந்த கெப்பாசிட்டர், அதான் இங்க சீன் கொடுத்திருக்கேன். இதோட வேல்யூ வந்து என்னது? ஆஃப் சிவி ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதே மாதிரி சியோட வேல்யூ இங்க சொன்ன பாத்தீங்களா, கியூவி. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். சரிங்களா? சோ இத தாண்டி வேற எதுவும் இருக்காது. இப்ப நான் எனர்ஜின்னு சொன்னேன்ல, எனர்ஜினா என்ன, பவர்னா என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன்னா, பவர் பார்க்க போறேன். சரிங்களா? சோ பவர் அப்படின்னு வரக்குள்ள பவருக்கு எனக்கு ஃபார்முலா தெரியுமா சார்? பவருக்கு என்னங்க சார் ஃபார்முலா? பவர் V into I, sir. V into I. சரிங்களா? பவர்னா திறனா சார் தமிழ்ல? சரிங்களா? அப்ப திறன் வந்து, ஆமா திறன். இப்ப திறன் வந்து V into I. இதான் வந்து எனக்கு ஃபார்முலா. எனக்கு ஓம்ஸ் லா படி V is equal to என்ன சார் ஃபார்முலா? ஓம்ஸ் லா படி V equal to IR, sir. ஐஆருங்க சார். IR. அப்போ இங்க V க்கு பதிலா IRன்னு போடுங்க. ஏற்கனவே ஒரு I இருக்கு, இங்க ஒரு I இருக்கு. அப்போ I ஸ்கொயர் R அப்படின்னு போடலாம். அதே மாதிரி இங்க I is equal to என்னன்னு போடலாம்? V by Rன்னு எழுதலாம் ஓம்ஸ் லா படி. அப்போ இங்க I க்கு பதிலா என்ன போடுங்க? V by Rன்னு போடுங்க. ஆல்ரெடி ஒரு V இருக்கு. அப்ப V into V ஸ்கொயர் டிவைட் பை R. அப்ப தேர்ஃபோர் எனக்கு பவருக்கு மொத்தம் 3 விதமான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V into I, அப்படி இல்லைன்னா I ஸ்கொயர் R, அப்படி இல்லைன்னா V ஸ்கொயர் R. இந்த மூணுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணணும், இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணணும். இதை நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். புரியுதுங்களா? ரொம்ப எளிமையான விஷயம். P is equal to VI ன்னு நமக்கு தெரியும். அதுல ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி I ஸ்கொயர் ஆரா V ஸ்கொயர் ஆராங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இதுல டவுட் இருக்கா பவர்ல? No, sir. ஓகே. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, எனர்ஜி பார்க்க போறோம். சரிங்களா? எனர்ஜி வந்து நான் W ல சொல்லுவேன். எனர்ஜி வந்து ஒண்ணும் கிடையாதுங்க சார். எனர்ஜினா என்னது? ஆற்றல். சரிங்களா? சோ ஆற்றலுக்கு என்ன ஃபார்முலானா, என்னுடைய பவர் திறன் இன்டு டைம் நேரம். இது ரெண்டுத்துடைய மல்டிப்ளிகேஷன் தான் வந்து என்னது? எனக்கு எனர்ஜி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? பவர் ஆக்சுவலி என்ன இருக்கு? V இன்டு I ன்னு இருக்கு. அது கூட டைம் T ய மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது? எனர்ஜி. சொல்றது புரிஞ்சுங்களா? எனர்ஜி வந்து நான் எதுல சொல்லுவேன்னா, ஜூல்ஸ்ல சொல்வேன். சரிங்களா? நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமா இருக்கிறதுனால நான் எதை சொல்லுவேன்? சாரி. இட் ஷுட் பி கிலோவாட் ஹவர்ல சொல்வேன். சரிங்களா? we know that கிலோவாட்ஸ் இட் இஸ் வாட் ஹவர். ஏன்னா பவரோட யூனிட் வந்து என்னதுன்னா வாட்ஸ். சரிங்களா சார்? பவரோட யூனிட் வந்து என்னது? வாட்ஸ். சரிங்களா? இங்க டைம் பீரியட் வந்து நான் எதுல சொல்லுவேன்னா ஹவர்ல சொல்லுவேன். அப்ப இங்க VIங்கிறது பவர். பவரோட யூனிட் என்னது? வாட். டைமோட யூனிட் வந்து இங்க ஹவர்னு போடுறேன். அப்ப என்னுடைய எனர்ஜி வந்து நான் எதுல சொல்லுவேன்னா வாட் ஹவர்ல சொல்வேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்றது புரியுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து நம்ம எல்லாமே ஹவர்ஸ்ல கால்குலேட் பண்றோம் சார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற எனர்ஜி மீட்டர்ல இருந்து எல்லாமே வந்து யூனிட்ஸ்ல சொல்லுவோம். அதாவது ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இட் இஸ் நத்திங் பட் 1000 வாட் ஹவர். இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட், ஒரு 1 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 1000 வாட்ஸ் வந்து பர்ன் பண்ணணும். இப்போ ஒரு ஹீட்டர் வந்து அதோடைய ரேட்டிங் வந்து 1000 வாட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு ஹீட்டரை நான் 1 மணி நேரம் ரன் பண்ணா 1000 வாட் ஹவர். அதான் மீனிங்.
ஒரு ஹீட்டர் 1000 வாட். அதை நான் 1 மணி நேரம் ரன் பண்ணோம்னா 1000 வாட் ஹவர் அப்படின்னா அது ஒரு யூனிட்டை கன்சியூம் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இது வந்து நம்மளுடைய பேசிக் கால்குலேஷன். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ இந்த பவர் சொன்னோம் பாத்தீங்களா? இந்த பவர் வந்து ஒரு காலத்துல எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹார்ஸ் பவர்னு சொல்லியிருப்பாங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹார்ஸ் பவருக்கு தமிழ்ல என்னன்னா குதிரை திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா சார்? 1 ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னா ஹெச்பி. ஹார்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஹெச். பவரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. அப்போ 1 ஹெச்பி வந்து எத்தனை வாட் சார்? 746 வாட் சார். 746 வாட்ஸ். சரிங்களா? இது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த 1 ஹெச்பி இருக்கு பாத்தீங்களா? இந்த சார் ஒன் செகண்ட். சோ இப்ப இந்த 746 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா என்னுடைய பிரிட்டிஷ் அந்த யூனிட்ஸ் வச்சு சொல்றோம். சரிங்களா? சோ தேர்ஃபோர் இந்த 1 ஹெச்பி வந்து நான் மெட்ரிக்ல சொன்னேன்னா இதோட வேல்யூ வந்து எவ்வளவு வரும்னா வெறும் 735.5 வாட்ஸ் தான் வரும். இது வந்து மெட்ரிக்ல சொல்லக்குள்ள. அப்போ என்னுடைய யூனிட் என்னவோ அதை பொறுத்து இந்த வேல்யூ வந்து மாறும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ ஏன் நம்ம 746 யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தோம். எல்லாமே அந்த ஸ்டாண்டர்ட் தான் இனிஷியலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரெயில் இன்ஜின் கண்டுபிடிக்கக்குள்ள சரிங்களா? அதோடைய இழுவை திறன் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அந்த காலத்துல ஃபேமஸா இருந்தது வந்து குதிரை வண்டி. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ராக்ல என்னுடைய ட்ரெயின வந்து ஓட விடுறாங்க. அட் த சேம் டைம் பேரலா வந்து ஒரு ஹார்ஸ் வண்டிய வந்து ஓட விடுறாங்க. அப்போ இதுல ஒரு 10 பேர் உட்கார்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதே மாரி இங்க ஒரு 10 பேர உட்கார வச்சுட்டு, ஒரு 4, 5 குதிரைய கட்டிட்டு ஓட விடுறாங்க. அப்போ இங்க இந்த வண்டி இங்க எத்தன குதிரை இத்தன 10 பேர இழுக்குதோ, அதே கெப்பாசிட்டி உள்ள ஆளுங்கள இந்த இன்ஜின் இழுக்குது. அப்போ இங்க ஒரு 4 ஹார்ஸ் இருந்ததுன்னா, இந்த மெஷினுடைய கெப்பாசிட்டி இந்த 4 ஹார்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறது மீனிங். சோ இப்படிதான் அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மெஷினுடைய ரேட்டிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த மெஷினுடைய ரேட்டிங் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஹார்ஸ் பவர் இல்ல 2 ஹார்ஸ் பவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு யூனிட்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க கிலோ வாட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணாங்க. சரிங்களா? அப்படி கன்வெர்ட் பண்ணக்குள்ளதான் இந்த வாட்டுக்கும் ஹார்ஸ் பவருக்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கக்குள்ள பிரிட்டிஷ் யூனிட்ல பார்க்கக்குள்ள 746 வாட்ஸ். இதே மெட்ரிக்னு வரக்குள்ள 735.5 வாட்ஸ். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அதே மாதிரி இங்க சொன்ன பாத்தீங்களா? ஒரு ஹீட்டர் வந்து 1000 வாட் ஹவர்னா ஒரு யூனிட்ன்னு. அதே மாதிரி 1 வாட் ஹவர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3600 ஜூல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா சார்? சோ இதுல வேற டவுட் இருக்குங்களா சார்? அதாவது என்னுடைய இதை வந்து ஜூல்ஸ்ல சொல்லலாம். 1 வாட் ஹவர் வந்து 3600 ஜூல்ஸ். அப்ப என்னுடைய பவரான என்னுடைய எனர்ஜியை ஜூல்ஸ்லயும் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு கிளியரா? அப்போ தேர்ஃபோர் 1 வாட் ஹவரை 3600 மல்டிப்ளை பண்ணிட்டா அது ஜூல்ஸா மாறிடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரட்டு? அப்ப தேர்ஃபோர் என்னுடைய எனர்ஜியோட யூனிட் வந்து என்னன்னு சொல்லலாம்? ஜூல்ஸ்னு சொல்லலாம், வாட் ஹவர்னு சொல்லலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே. இப்போ இந்த ஹார்ஸ் பவர்ன்னு இருக்கு பாத்தீங்களா? ஹெச்பி. இதை வந்து நான் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர். தமிழ்லயும் இதே தான் மீனிங். இண்டிகேட்டட் தான் கொடுத்திருப்பாங்க. ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. 2 டைப் இருக்கு. அப்படின்னா என்னன்னா இந்த திறன் வந்து நமக்கு பவர் ஹார்ஸ் பவர் வந்து குதிரை திறன் சொல்லிட்டு அப்ப அந்த திறன் வந்து என்னுடைய மெஷின் இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு மெஷின் இருக்குன்னா இந்த மெஷினுக்கு வெளியே இப்போ நம்ம லேப்லயே பண்ணிருப்போம். கன்சிடர் இஃப் இட் இஸ் அ மோட்டார். சரிங்களா? இதுல வந்து நான் லோட் கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா நான் லோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மெஷின்குள்ள ஒரு திறன் உருவாகும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய இந்த லாசஸ் எல்லாம் போக வெளியே வந்து ஒரு குறிப்பிட்ட பவர் வந்து வெளியே போகும். ஜெனரேட் பண்ற பவர் அப்படியே வெளியே போகாது. உள்ள கொஞ்சம் லாசஸ் ஆயிட்டு வெளியே போகும். சரிங்களா? அப்ப இந்த மெஷினோடைய இன்டர்னல் உள்ள கிரியேட் ஆகக்கூடிய ஹார்ஸ் பவர் தான் இண்டிகேட்டட். அதை ஐ வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஐனா இன்டர்னல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்டர்னலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஐ. இங்கேயும் ஐ இருக்கு. அப்ப இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர்னா மெஷினுக்கு உள்ள ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த திறன் குதிரை திறன் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இண்டிகேட்டட் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். மெஷினுடைய அவுட்புட்ல வரக்கூடிய பவர் தான் என்னன்னு சொல்லுவோம்? பிரேக் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் சார். இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சொன்ன வரைக்கும் நோ சார். ஓகே. சோ இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சார். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்க்க போறது ஏசி நெட்வொர்க். டிசி நெட்வொர்க்ல உங்களுக்கு அவ்வளவுதான் சிலபஸ் இருக்கு.
சரிங்களா? ஸோ now I move on to AC networks. AC circuits. ஸோ டிசில இதை தாண்டி வேற எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் என்னென்ன நடத்துறனோ அதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் 100% நாளைக்கு எழுதிருங்க சார். நான் காலையில நாளைக்கு எனேபிள் பண்ணிடுவேன். ஸோ நாளை மறுநாள் வந்து அதுக்கான டிஸ்கஷன் செஷன் நான் போடுறேன். ஸோ நாளைக்கு 100% எல்லாரும் டெஸ்ட் எழுதிருங்க. நாளைக்கு நான் எனேபிள் பண்ணிடுவேன். நாளை மறுநாள் கிளாஸ்ல வந்து அதோடைய டிஸ்கஷன் பார்ப்போம். அப்பதான் நீங்க எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண முடியுங்கிற அந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. now I move on to the next. ஏசி சர்க்யூட்ஸ் அப்படின்னு வரக்குள்ள ஸோ இதுதான் வந்து என்னுடைய வேவ்ஃபார்ம், சைனசாய்டல் வேவ்ஃபார்ம். இது வந்து என்னுடைய டைம் பீரியட். சரிங்களா? இது வந்து என்னுடைய மேக்னிடியூட், ஐ புட் வி. ஸோ இது வந்து இங்கே மேக்ஸிமமாக இருக்கிறதுனால ஐ புட் திஸ் இஸ் விஎம். சரிங்களா? இது வந்து 0, இது வந்து பை, இது வந்து 2π. சரிங்களா? ஸோ இது வந்து என்னுடைய சைனசாய்டல் வேவ்ஃபார்ம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோடைய முக்கியமான டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இந்த வேவ்ஃபார்ம் வந்து எனக்கு ரிப்பீட்டடா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ரியல் டைம்ல. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, இங்க பாருங்க, இங்க ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மேல போகுதுங்களா, கீழே வந்து ஒரு நெகட்டிவ் சைக்கிள் வருது. இது கம்ப்ளீட்டா முடியுது பாருங்க. இததான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதாவது ஒரு பாசிட்டிவ் போயிட்டு ஒரு நெகட்டிவ் முடியுது பாருங்க, இதை வந்து ஒரு சைக்கிள்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சைக்கிள்னா என்னென்ன? ஓகே. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பீரியட். பீரியட்னா டைமை சொல்லுவோம். சரிங்களா? நேரம் எவ்வளோன்ட்டு. இப்போ இந்த ஒரு சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைக்கிளை முடிக்கிறதுக்கு அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது, அதுதான் வந்து மேம் சொல்லுங்க மேம். மேம் புரியல. ஸோ அப்ப பீரியட் அப்படிங்கிறது வந்து சரிங்களா, இந்த ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கக்கூடிய டைம். சரிங்களா? இந்த ஒரு சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, இதை முடிக்கிறதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்குது. சரிங்களா? அதுதான் வந்து என்ன சொல்லுவேன்னா பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு சரிங்களா, யூ கன்சிடர் திஸ். இப்போ இந்த ஒரு சைக்கிள் முடியறதுக்கு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னோட டைம் பீரியட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா t is equal to 0.25 செகண்ட்ஸ். ஏன்னா இந்த 0.25 செகண்ட்ஸ்ல தான் இது வந்து ஒரு சைக்கிளை முடிக்குது அப்படிங்கிறது மீன். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஃப்ரீக்வன்சி. இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இந்தியால யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கு பாத்தீங்களா, அதோட வேல்யூ எவ்வளவு சார்? 58 சார். 50 ஹெர்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் எத்தனை விதமான ஃப்ரீக்வன்சி சார் இருக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்துல? 50 ஹெர்ட்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஹெர்ட்ஸ் இருக்குங்களா? யூஸ் பண்றாங்களா? நோ சார். ஆமா, 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ 50 ஹெர்ட்ஸ் ஒன்னு யூஸ் பண்றாங்க, 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்தியால 50 ஹெர்ட்ஸ் இந்தியால 50 ஹெர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம், 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்றது இல்ல. பட் ஒரு சில அப்ராட் கண்டிஷன், அப்ராட்ல என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டுல 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்தியால 50 மட்டும் தான் சார். அததான் மேம், அததான் நானும் சொல்றேன். இந்தியால 50 தான் யூஸ் பண்றாங்க, வெளிநாட்டுல மட்டும்தான் ஒரு சில கண்ட்ரீஸ்ல 60 யூஸ் பண்றாங்க. பட் பவர் சிஸ்டத்துல நம்ம மேஜரா யூஸ் பண்றது ரெண்டு ஃப்ரீக்வன்சி, ஒன்னு 50 ஹெர்ட்ஸ் அப்படி இல்லைன்னா 60 ஹெர்ட்ஸ். இதை தாண்டி நம்ம வேற எதுவும் யூஸ் பண்றது இல்ல. பட் இந்தியால நம்ம 50 ஹெர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். சொல்றது புரியுதுங்களா? சோ தட்ஸ் ஆல். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது பார்க்கணும். இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சைக்கிள்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு செகண்ட்ல சரிங்களா, எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதோ, how many cycles completed, புரியுதுங்களா? இதுதான் வந்து எனக்கு முக்கியம். இங்க பாருங்க, இங்க 0.25 செகண்ட்ஸ்க்கு ஒரு சைக்கிள் முடியுது. அப்போ ஒரு செகண்ட்க்கு எத்தனை சைக்கிள் வரணும்? 4 சைக்கிள் இங்க கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு செகண்ட்க்கு எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்? 4 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ therefore இதோட frequency வந்து எவ்வளவு? 4 ஹெர்ட்ஸ். ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுதோ அதை வந்து என்னன்னு சொல்லுவேன் நானு? frequency ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? டவுட் இருக்குங்களா? ஃப்ரீக்வன்சில ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஃப்ரீக்வன்சி என்னன்னு? அப்ப சைக்கிள் என்னன்னு தெரிஞ்சிச்சு, பீரியட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இது தெரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம இந்த டேர்ம்ஸ் வச்சுதான் பேசுவோம். இப்ப இந்த டேர்ம்ஸ்க்கு வந்துருவோம். இப்போ இந்த வேல்யூ இருக்கு பாருங்க. சோ இது வந்து நான் விஎம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இது வந்து என்னுடைய டைம் பீரியட். இந்த வோல்டேஜ் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நிறைய வேல்யூ நம்ம சொல்லலாம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க.
அதே மாதிரி அடுத்தது இருக்கிறது வந்து என்ன இருக்கும்னா பீக் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஆவரேஜ் வேல்யூ. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த மொத்தம் 3 விதமான வேல்யூஸ் வந்து இங்க வந்து நான் என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? அது போக இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, ஆர்எம்எஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த ஆர்எம்எஸ் வேல்யூக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் வேல்யூன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஆர்எம்எஸ்க்கு இன்னொரு பேர் வந்து எஃபெக்டிவ் வேல்யூ. இந்த 4 விதமான வேல்யூ பத்தி எனக்கு தெரிஞ்சாதான், என்னால என்னுடைய ஃபர்தரா என்னுடைய ப்ராப்ளம் அப்ரோச்சிங்ல இருந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு வருதுல்ல சார் வோல்டேஜ் சப்ளை. அதோடைய வேல்யூ எவ்வளவு சார்? சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வருதுல்ல சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு வரும்? 230 volts, sir. 240 சார். 240 230 Two. சரி உங்களுக்கு என்ன சொல்றதா வச்சீங்க? I put 230 வோல்ட். இப்போ இந்த 230 வோல்ட் ஸ்பெசிஃபை பண்றாங்கல்ல சார். இந்த 230 வோல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த 4 வேல்யூல எந்த வேல்யூ சார்? இந்த 230 இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவா, பீக் வேல்யூவா, ஆவரேஜ் வேல்யூவா, ஆர்எம்எஸ் வேல்யூவா சார்? நம்ம வீட்டுக்கு வரது 230 வோல்ட் இல்ல 240 கூட வச்சுக்கோங்க. இந்த 230 வோல்ட் 240 வோல்ட்ங்கிறது என்ன வேல்யூ? இங்க 4 வேல்யூ கொடுத்துருக்கு. இந்த 4 வேல்யூல என்ன வேல்யூ? அஸ் எலக்ட்ரீஷியனா அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நமக்கு. என்ன வேல்யூ சார்? ஆப்வியஸ்லி இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ. நமக்கு இங்க ஸ்பெசிஃபை பண்றதா இருக்கும். 3 ஃபேஸ் சப்ளைல நம்ம 440 சொல்லுவோம். அப்படின்னா 415 வோல்ட் சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, என்னுடைய ஆர்எம்எஸ் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுல இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூங்கிறது வந்து டைமை பொறுத்து மாறும். நேரத்தை பொறுத்து மாறும். சரிங்களா? நேரத்தை பொறுத்து மாறும். அப்படின்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மேக்ஸிமம் வோல்டேஜ் 10ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட்ல மெஷர் பண்ணக்குள்ள 1 வோல்ட் காட்டும். இங்க மெஷர் பண்ணக்குள்ள 5 வோல்ட் காட்டும். இந்த டைம் பீரியட்ல 10ன்னு காட்டும். இங்க வரக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 காட்டுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது வந்து டைம் பீரியட் T1, இது டைம் பீரியட் T2, இது டைம் பீரியட் T3, இது டைம் பீரியட் T4. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பீரியட்க்கும் ஒவ்வொரு விதமான வோல்டேஜ் வேல்யூவை காட்டுது. சோ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ். அப்ப அந்த டைம் பீரியட்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? சரிங்களா? அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த கரஸ்பாண்டிங் டைம் பீரியட்ல என்ன வோல்டேஜ் வேல்யூ இருக்கோ அதை வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்னு சொல்வேன். புரியுதுங்களா? பீக் வேல்யூங்கிறது இங்க இருக்கிறதுல எது மேக்ஸிமம் வேல்யூ? இங்க இருக்கு பாருங்க. இதுதான் 10 வோல்ட். அப்ப இதுதான் வந்து என்னுடைய பீக் வேல்யூ. புரியுதுங்களா? கிளியருங்களா? பீக் வேல்யூங்கிறது இருக்கிறதுல எது பெருசோ அதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து என்னன்னா ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து நான் ஆவரேஜ் எடுக்கணும். புரியுதுங்களா சார்? ஸோ இப்போ இதுக்கு நான் ஆவரேஜ் எடுத்தோம்னா எனக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 0.637 இன்டூ விஎம். என்னுடைய மேக்ஸிமம் வோல்டேஜை 0.637ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா 63.7% ஆஃப் மை மேக்ஸிமம் வேல்யூ. இது ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் அதான் ஆன்சர். என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூல 63.7%ங்கிறது என்னுடைய ஆவரேஜ் வேல்யூ. அப்படி இல்லைன்னா 0.637 டைம்ஸ் ஆஃப் விஎம்னு போட்டா அதுதான் வந்து என்னுடைய சைனசாய்டல் வேவ்ஃபார்முக்கான ஆவரேஜ் வேல்யூ. சரிங்களா? ஸோ இதுல டவுட் இருக்குங்களா? இப்போ இந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து நான் ஒரு ஆஃப் சைக்கிளுக்கு தான் எடுக்கிறேன். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ இதுக்கு நான் ஃபுல் சைக்கிளுக்கு போட்டோம்னா இங்க இருக்கிற இந்த பாசிட்டிவ் சைக்கிள் ஏரியாவும் நெகட்டிவ் சைக்கிள் ஏரியாவும் ஈக்குவல். அப்ப ரெண்டுமே எனக்கு என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப 0ன்னு வரும். சரிங்களா? பட் ஆவரேஜ் வேல்யூ வந்து இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுத்து பார்க்கறேன். அந்த ஒரு ஆஃப் சைக்கிள் வேல்யூ தான் என்னது? 63.7% ஆஃப் விஎம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல டவுட் இருக்குங்களா சார்? இப்ப நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ ஆர் அப்படின்னா எஃபெக்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ ஒண்ணும் இல்ல சார். இது வந்து ஒரு பல்புன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு கன்சிடர் இஃப் இட் இஸ் a பல்ப். இப்போ இது வழியா என்ன பண்றேன்னா ஒரு டிசி கரண்ட்டை அனுப்புறேன். சரிங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஆம்ப்ஸ் அனுப்புறேன்னு வச்சுக்கலாம். புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் அனுப்புறேன். 10 மினிட்ஸ். அப்ப அந்த 10 நிமிஷம் இந்த 2 ஆம்ப்ஸ் போகக்குள்ள இந்த பல்ப்ல வந்து எனக்கு என்னவா இருக்கும்? டெஃபினட்டா ஒரு ஹீட் வந்து என்னவா இருக்கும்? ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஒரு வெப்பம் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பல்ப்ல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி எல்லாமே கூலிங் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப திரும்பி என்ன பண்றேன்னா, அதே பல்ப்ல
டிசி சப்ளை கொடுக்காம ஏசி சப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதுல என்ன கரண்ட் போகுதுன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? இந்த கரண்ட் அதே 10 நிமிஷம் போகுதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த டைம் பீரியட் மாற போறது கிடையாது. அதே 10 நிமிஷம் போகக்குள்ள இங்க ப்ரொடியூஸ் ஆன அதே ஹீட் இந்த இதுல ப்ரொடியூஸ் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகக்குள்ள அதே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் தான் என்னன்னு சொல்லுவேன், ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆர்எம்எஸ்னா விச் இஸ் நத்திங் பட் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு வேல்யூ. அதான் அதோடைய என்ன சொல்றது டெஃபினேஷன். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ. இது வந்து வி ஆர்எம்எஸ் இந்த மாதிரி கீழே ஆர்எம்எஸ்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஐ ஆர்எம்எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த விஆர்எம்எஸ் ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா என்னுடைய பீக் வேல்யூ இருக்குல்ல, பீக் வேல்யூனாலும் மேக்ஸிமம் வேல்யூனாலும் ஒண்ணுதான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க கொடுத்துருக்கல பீக் வேல்யூனாலும் மேக்ஸிமம் வேல்யூனாலும் ஒண்ணுதான். இந்த வேல்யூவை வந்து என்ன பண்ணணும், √2 டிவைட் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு 1 மார்க். அப்போ வி நோ தட் 1/√2 இருக்கு பார்த்தீங்களா, இதோட வேல்யூ வந்து என்னன்னா 0.707. அப்போ தேர்ஃபோர் என்னுடைய ஆர்எம்எஸ் வேல்யூவை நான் எப்படி எழுதலாம்னா 0.707 இன்டு விஎம் அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல டீடைல்டா கொடுத்துருப்போம் சார். நீங்க மெட்டீரியல் கோ த்ரூ பண்ணீங்கனாலே இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆர்எம்எஸ் வேல்யூ ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுல அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க போற ஒரு ஃபேக்டர், உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரிப்பீட்டடா கேட்கறது ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது பேர். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இந்த ஃபார்ம் ஃபேக்டரோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கணும். ஃபார்ம் ஃபேக்டர் நான் எஃப்எஃப்னு புரியுற மாதிரி போட்டுக்கிறேன். ஃபார்ம் ஃபேக்டர்ங்கிறதுக்காக எஃப்எஃப்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ டு தி ஆவரேஜ் வேல்யூ. இப்போ நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூனா என்னன்னு பார்த்தாச்சு, ஆவரேஜ் வேல்யூனா என்னன்னு பார்த்தாச்சு. அங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து என்னது எனக்கு ஃபார்ம் ஃபேக்டர். ஆர்எம்எஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்னு சொன்ன பீக் வேல்யூல 0.707 இன்டூ விஎம். விக்கு வந்து நீங்க ஐஎம்னு கூட போட்டுக்கலாம், கரண்ட்டும் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன் 0.637 விஎம் அப்படின்னு சொன்னேன். இப்போ விஎம் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 1.1 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சைனுசாய்டல் வேவ் ஃபார்முக்கு என்னுடைய ஃபார்ம் ஃபேக்டர் வந்து 1.11. நைட் 12 மணிக்கு தூக்கத்துல எழுந்திருக்கிறதாலும் சொல்லணும். சரிங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அப்போ ஃபார்ம் ஃபேக்டர் ஆஃப் மை சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் வந்து இட் ஷுட் பி 1.1. இது மறந்துடவே கூடாது. சரிங்களா? இதுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இப்போ நம்ம ரெண்டு சப்ளை பத்தி பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஏசினா என்ன, டிசினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவரால் தெரியும். சரிங்களா? இப்போ இதுல ஏசி பெஸ்டா டிசி பெஸ்டா சார்? கேட்டா ஏசி பெஸ்டா டிசி பெஸ்டா? ஏசி தானே சார்? சாரி, ஏசி தான் சார். டிசி தாங்க சார் ஏசி 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 தான் பெஸ்ட். ஏசி பெஸ்ட்னு சொல்ல முடியாது, டிசியும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. சரிங்களா? பட் என்னன்னா நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு நான் அனுப்பணும் பவரை அப்படின்னா டிசி தான் பெஸ்ட். அதாவது ரொம்ப தூரத்துக்கு நான் அனுப்பணும்னா டிசி அனுப்புனாதான் எனக்கு லாசஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி டிசில எனக்கு என்னன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் இங்க லாங் டிஸ்டன்ஸ் அனுப்ப முடியும். சரியா? கிரேட்டர் தென் ஒரு 700 கிலோமீட்டர்னு போட்டுக்கிறேன். அந்த கிலோமீட்டர் வந்து நம்ம எதை சொல்லுவோம்னா அந்த கிலோமீட்டர் வந்து பிரேக் அவே டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது என்னன்னா இந்த கிலோமீட்டருக்கு மேல போகக்குள்ள ஏசி இருக்கு பாத்தீங்களா, அதோட காஸ்ட் அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், டவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? நமக்கு தெரிஞ்ச கிலோ வோல்ட் ரேஞ்ச் சொல்லுங்க. 11 கேவி இருக்குங்களா, 33 கேவி இருக்குங்களா, 66 கேவி, அப்புறம் 110 கேவி, அடுத்தது 220, அடுத்தது 440 கேவி, அடுத்தது நமக்கு என்ன இருக்கு 765 கேவி இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற அந்த லைனுடைய வோல்டேஜ் லெவல்ஸ். இப்போ ஒவ்வொரு வோல்டேஜ் லெவல் பார்க்கக்குள்ள அந்த டவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும்? இருக்க ஹைட் அதிகமா இருக்கும் கிரவுண்ட்ல இருந்து. கரெக்ட்டுங்களா? அப்போ கண்டக்டர் என்ன பண்ணணும்? ரேட் அதிகமாக அதிகமாக கண்டக்டர் போடணும். இப்போ இது எல்லாமே எனக்கு காஸ்ட்லி. சரிங்களா? பட் டிசி அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேல போகக்குள்ள டிசியில நான் இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட் கம்மி. அப்ப டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ஏசியா டிசியா அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சொல்றது புரியுதுங்களா சார்? இப்போ அதே மாதிரி எனக்கு வந்து என்ன சொல்றது, கண்டக்டர்ஸ். சரிங்களா? கண்டக்டர்ஸ்னு வரக்குள்ள இங்க எத்தனை யூஸ் பண்ணுவோம்? டிசில 2 இருந்தா போதும், பிளஸ் மைனஸ்.
சரிங்களா? பட் ஏசின்னு வரக்குள்ள நான் என்ன ஃபேஸ் யூஸ் பண்றேன்? 3 ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்றேன். அப்போ 3 கண்டக்டர்ஸ். அப்போ இதுலயுமே எனக்கு என்னவாகுது? காஸ்ட் அதிகமாகுது. சரிங்களா? இந்த 2 கண்டக்டர் சொன்னேன்ல, இதுல 1 வந்து நான் எர்த்த வந்து ரிட்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு கண்டக்டர் கூட எனக்கு போதுமானது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இங்க ஃப்ரீக்வென்சி வந்து எவ்வளவு சார் ஏசில? இட் மே பி எய்தர் 50 ஹெர்ட்ஸ் அப்படி இல்லன்னா 60 ஹெர்ட்ஸ். ஆனா நம்ம இந்தியால யூஸ் பண்றது 50 தான். ஆனா டிசில ஃப்ரீக்வென்சி எவ்வளவு சார்? முக்கியமான கொஸ்டின். டிசில ஃப்ரீக்வென்சி எவ்வளோ? டிசில ஃப்ரீக்வென்சி எவ்வளோ? ஆனா சோ டிசில ஃப்ரீக்வென்சியே கிடையாது. இட் ஷுட் பி 0 ஹெர்ட்ஸ். சரிங்களா? இதுல வேற எதுவுமே மாற்று கருத்து இல்ல. சோ இப்போ ஃப்ரீக்வென்சி கிடையாது. சரிங்களா? ஆம், இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட். ஏன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம் கிடையாது. இது வந்து எனக்கு ஆல்டர்னேட்டிங்கா இருக்கிறதுனால கரண்டோட வேல்யூ வந்து எனக்கு என்னவாகும்? டெஃபினட்டா மாறும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து மாறும். கான்ஸ்டன்ட் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது WRTனா வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து பொறுத்து தான் நான் என்ன சொல்றேன்? வித் ரெஸ்பெக்ட் டுன்னு இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்க வந்து கரண்ட் வந்து எனக்கு என்னவாகும்? இட் ஷுட் பி வேரியிங். வேரியிங் என்னவாகும்? வேறுபடும்னு போடுறேன். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைம்ல என்னது? நேரம். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்களா சார்? இப்போ அதே மாதிரி ஓகே. இப்போ என்னுடைய மெஷின் ஜெனரேட் பண்ணதுல சார் அது ஏசியை ஜெனரேட் பண்ணுமா? டிசியை ஜெனரேட் பண்ணுமா? டிசி சார். என்னுடைய ஜெனரேட்டர் சார் வந்து ஏசி தான் சார் இருக்கும். ஜெனரேட்டருடைய அவுட்புட் ஏசியா டிசியா? ஏசி தான் சார். இப்போ இந்த டிசி ஜெனரேட்டர் டிசி மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல சார், அப்போ அதோட அவுட்புட் அதோட அவுட்புட் வந்து அந்த காமுடேட்டர்னால நம்ம கார்பன் பஸ் வச்சு கலெக்ட் பண்ணிக்கிறோம் சார். கரெக்ட். ஸோ எப்போதுமே வந்து ஒரு மிஷின் வந்து அதோடைய அவுட்புட் வந்து எப்போதுமே இட் ஷுட் பி சைனூசாய்டல். எனக்கு டிசியா வேணும் அப்படின்னா ஐ கோ ஃபார் அ ரெக்டிஃபையர். அப்போ நம்ம கம்யூட்டேட்டர்னு சொல்லுவோம் பாருங்க, மிஷின்ஸ்ல படிப்பீங்க கம்யூட்டேட்டர் அப்படின்ட்டு. இந்த கம்யூட்டேட்டரால தான் எனக்கு என்னவாகுது? ஏசி டிசியா மாறுது. சரிங்களா? ஏசி டு டிசி கன்வர்ஷனை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன்னா ரெக்டிஃபையர்னு சொல்லுவேன். அது நம்மளோட இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த யூனிட்லயே இருக்கு. அப்போ இங்க வந்து மெக்கானிக்கல் எலிமெண்ட்ஸ் மூலமா ரெக்டிஃபை ஆகிறதுனால கம்யூட்டேட்டரை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா மெக்கானிக்கல் ரெக்டிஃபையர்னு கூட சொல்லலாம். கம்யூட்டேட்டர் இன்னொரு பேர் மெக்கானிக்கல் ரெக்டிஃபையர்னு சொல்லலாம். அப்போ எப்போதுமே ஒரு ஜெனரேட்டர்ல இருந்து வரக்கூடியது ஏசி சப்ளை தான். அதை நான் வந்து டிசியா கன்வெர்ட் பண்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ எனக்கு பியூர் டிசி எதுல வரும்னா என்னுடைய அந்த செல் இருக்கு பாருங்க, மீன் பேட்டரிலாம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிறதுலாம் பியூர் டிசி. சரிங்களா? சோ அவ்வளவுதான் வந்து இதுல வித்தியாசம். இதுல வேற எதுவும் இல்ல. இங்க டிசின்னு வரக்குள்ள வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. பட் ஏசின்னு வரக்குள்ள ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், சரிங்களா, இது எல்லாமே வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். கெப்பாசிட்டன்ஸும் இருக்கும். ஸோ தட் இதை கம்பைன் என்னன்னு சொல்லலாம்னா இம்பிடன்ஸ்னு சொல்லலாம். ஆர்எல்சின்னு இருந்துட்டாலே அதை வந்து என்னன்னு சொல்லலாம்? இம்பிடன்ஸ்னு சொல்லலாம். அப்ப இங்க வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கு? எனக்கு இம்பிடன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஏசின்னு வரக்குள்ள பவர் ஃபேக்டர் வந்து பிளே ஆகும். சரிங்களா? டிசில பவர் ஃபேக்டர் அங்கிற கான்செப்டே கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? ஆனா இங்க பவர் ஃபேக்டர் இருக்கும். பவர் ஃபேக்டர்ங்கிறது நான் எதை சொல்லுவேன்னா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா காஸ் பை. ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து பையின்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில ஆத்தர்ஸ் தீட்டான்னு போட்டிருப்பாங்க. நீங்க ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காஸ் தீட்டா இருக்கு பாத்தீங்களா, இதோட வேல்யூ எவ்வளவு சார் இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? காஸ் தீட்டாவோட பவர் ஃபேக்டரோட வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கும்? பவர் ஃபேக்டரோட வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கும்? 0.8 சார். சாரி சார், இல்ல இல்ல, ரேஞ்ச் ரேஞ்ச் கேக்குறேன். 0.8 சார். 0 0.8 9. ஓகே 8. வேற ஏதாவது ஆன்சர்? 0.5. 0.5. சூப்பர், நல்லது. எனி அதர் ஆன்சர்ஸ்? ஓகே. என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும் சார். பவர் ஃபேக்டர் இதுக்குள்ள தான் வேரி ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்போதுமே என்னுடைய பவர் ஃபேக்டர் வந்து 1க்கு பக்கத்துல இருந்ததுன்னா சரிங்களா, 1க்கு பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது. 1 தாண்டி என்னைக்குமே போகாது பவர் ஃபேக்டர். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1க்குள்ள தான் இருக்கும் பவர் ஃபேக்டர். ஸோ 0.95 0.98 இருந்ததுன்னா பவர் ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பவர் ஃபேக்டர் கம்மியாக கம்மியாக இட் கன்சியூம்ஸ் மோர் என்ன சொல்றது பவர். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும் பவர் ஃபேக்டர் வச்சு. சார் பவர் ஃபேக்டர் நல்லா இருந்தா மட்டும்தான் எனக்கு யூஸ்ஃபுல் எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கலாம். இது வழியா நான் என்ன பண்ண போறேன்? ஒரு கரண்ட்டை அனுப்ப போறேன். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி போறேன். அப்பதான் உங்களுக்கு விளங்கும்.
இப்போ இதுல கரண்ட் வந்து நம்ம அந்த ஃபேனு, லைட் எல்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து யூஸ்ஃபுல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? யூஸ்ஃபுல் கரண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நமக்கு 2 பவர் இருக்கு. ஐ மீன் என்னென்ன பவர்ஸ் இருக்கு நம்மளுடைய ஏசி நெட்வொர்க்ல? பவர்ன்னு ஒர்க்ல என்னென்ன பவர் இருக்கு? தெரியுங்களா? சொல்லுங்க. என்னென்ன பவர் இருக்கு? டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ். ஏசி நெட்வொர்க்ஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பவர்ஸ் என்னென்ன? சார் ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர் சார். சூப்பர். ஐ மீன் ரியல் பவர் அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் பவர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சோ 2வது வந்து பாக்குறது வந்து என்ன அப்படின்னா ரியாக்டிவ் பவர். அப்படின்னு ரியாக்டிவ் பவர். அது வந்து இது வந்து நான் ரியல் பவரை Pன்னு சொல்லுவேன். ரியாக்டிவ் பவரை Qன்னு சொல்லுவேன். இது ரெண்டும் கம்பைண்டா இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவேன்? அப்பரண்ட் பவர்னு சொல்லுவேன். அப்பரண்ட் பவர் அதை வந்து Sன்னு சொல்லுவேன். சரிங்களா? இப்ப பாருங்க சார், இதுல என்னன்னா இதுல இந்த ரியல் பவர் இருக்கு பாருங்க. இந்த ரியல் பவர் தான் எனக்கு யூஸ்ஃபுல் ஒர்க்கா பண்ணுது. அந்த ஃபேன் ஓடுறதா இருக்கட்டும், இல்ல லைட் எரியறதா இருக்கட்டும். அந்த ரியாக்டிவ் பவர் வந்து என்ன பண்ணும்னா, இந்த ரியல் பவருக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர, இதால எந்த யூஸ்ஃபுல் பவருமே வேலையுமே நடக்காது. அப்போ எனக்கு ரியல் பவர் அதிகமா டிரான்ஸ்மிட் ஆனா மட்டும் தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும் இந்த கண்டக்டர்ல. சரிங்களா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெறைய லேடீஸ் இருக்கிறதுனால ஐ கோ ஃபார் அனதர் சிம்பிள் எக்ஸாம்பிள். சரிங்களா? இது வந்து ஒரு டீ கடைக்கு போறீங்க சார். ஒரு டீ ஆர்டர் பண்றீங்க. இது டீ கப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ நான் தான் டீ மாஸ்டர். என்ன பண்றேன்னா, இந்த கப்ல இந்த அளவுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்? டீ குடுத்துருக்கிறேன். புரியுதுங்களா? மீதி என்ன பண்றேன் அப்படின்னா, மீதி இருக்கிற இந்த போர்ஷன்ஸ்ல ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லா நொர தான் சார் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நீங்க என்ட்ட வந்து டீ ஷாப்ல டீ கேட்கிறீங்க. நான் இந்த மாரி டீ போட்டு குடுக்குறேன். இப்ப நீங்க என்ன கேட்பீங்க என்ட்ட? யூ பெய்ட் அரவுண்ட் ₹10 ஃபார் அ டீ. இப்ப என்ன பண்ணுவீங்க சார்? எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? ஓகே. ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுதான் வந்து நான் ஆக்சுவலி சாப்பிடக்கூடிய டீயோடைய குவான்டிட்டி. அப்ப இதுதான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல். சரிங்களா? இது வந்து எனக்கு என்னது? இப்போதைக்கு யூஸ்லெஸ். கரெக்ட்டா? அதே மாரி இது வந்து என்னுடைய ரியாக்டிவ் பவர் Q. இது வந்து என்னுடைய ரியல் பவர் P. அப்ப இதுதான் என்னுடைய ஓவரால் கெப்பாசிட்டி. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர் மெயின்டெயின் பண்ணாததுனால, இவ்ளோ இது ஃபுல்லா நான் என்ன பண்ணணும்? அனுப்ப வேண்டியது ஜஸ்ட் என்ன பண்றேன்? 1/4 டம்ளர் மட்டும் தான் அனுப்புறேன். புரியுதுங்களா? அப்போ இது வந்து எனக்கு சூட்டபிள் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? பெர்ஃபெக்ட்டா யூஸ்ஃபுல் பவர நெறைய அனுப்பணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பவர் ஃபேக்டர எந்த அளவுக்கு நியர் பை 1 வச்சுக்கிறேனோ, அந்த அளவுக்கு எனக்கு என்னவா இருக்கும்னா, நான் என்னுடைய லைன எஃபெக்டிவா யூஸ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ஈபி சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, பவர் ஃபேக்டர ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண சொல்லுவாங்க. கெபாசிட்டர் பேங்க்லாம் போட சொல்லுவாங்க. சரிங்களா? சோ தட் இந்த டிரான்ஸ்மிட் பண்ற பவர் இருக்கு பாருங்க. இந்த பவர வந்து நான் என்ன பண்ணணும்? இன்கிரீஸ் பண்ணணும். ரியல் பவர் டிரான்ஸ்மிட் பண்றத நான் இன்கிரீஸ் பண்ணாதான் எனக்கு ரெவென்யூ. நான் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா? யூனிட்ஸ் 1 கிலோவாட் ஹவர். இந்த யூனிட்ஸ் இருக்குல்ல, இந்த யூனிட்ஸ் எத பேஸ் பண்ணியிருக்கும்னா, இந்த ரியல் பவர பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ரியல் பவர் எந்த அளவுக்கு அதிகமா டிரான்ஸ்மிட் ஆகுதோ, அந்த அளவுக்கு எனர்ஜி கன்சப்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு இன்கம் வரும். புரியுதுங்களா? அதுதான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட். வேற எதுவும் கிடையாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சூப்பர். ஸோ இப்போ இந்த பவர்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல போறதுக்கு முன்னாடி, இப்ப நம்ம ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் 3ம் பார்த்திருக்கோம்ல. இது வந்து என்னுடைய ஏசி நெட்வொர்க்ல என்ன மாரி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் டீடைல்டா பார்க்க போறேன். ஸோ இத பார்த்துட்டோம்னா, ஐ கெட் சம் கிளியர் கட் ஐடியா. இப்போ போன கேஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, சிம்பிள் டிசி சோர்ஸ் குடுத்திருப்போம். இந்த மாரி. ஓகே. நவ் யூ see this. ஓகே. R, L, I put it is C, it is V, V, V. Okay, now you see this. இப்போ இதுல போற கரண்ட் என்னவா இருக்கும்? இதுல போற கரண்ட் என்னவா இருக்கும்? இதுல போற கரண்ட் என்னவா இருக்கும்? 3மே டிசி சப்ளை குடுத்திருக்கிறேன். சிம்பிள் கொஸ்டின். இப்ப இதுல சொல்லுங்க, இதுல போற கரண்ட் ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? Which is nothing but V by R.
V by R. இப்போ இண்டக்டர்னு வரக்குள்ள சரிங்களா, இண்டக்டர் வந்து எனக்கு சடன் சேஞ்ச் இன் கரண்ட்டை அப்போஸ் பண்ணாது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப நான் டிசி சப்ளை இந்த மாரி குடுத்தேன்னா, எனக்கு கண்டிப்பா அந்த கரண்ட்ட இண்டக்டர் வழியா போக அலோவ் பண்ணாது. அப்ப ஐயோட வேல்யூ இங்க 0. புரியுதுங்களா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. இண்டக்டர் வந்து சடன் சேஞ்ச் இன் கரண்ட்ட அப்போஸ் பண்ணாது. அப்ப நான் ஒரு டிசி சப்ளை குடுக்குறேன்னா, அது வழியா எனக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்காது. தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். சொல்றது புரியுதுங்களா? மேஜரா கரண்ட் வச்சு பார்க்கக்குள்ள இதுதான் சொல்லுவாங்க. இங்க அந்த கரண்ட் வச்சு நம்ம இப்போ வோல்டேஜ் வச்சு பார்ப்போம். கெப்பாசிட்டர் வந்து சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ அப்போஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ கெப்பாசிட்டர் சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ அக்செப்ட் பண்ணிக்காது. அப்ப இந்த கேஸ்ல நான் ஒரு சப்ளை அக்ராஸ்ல கனெக்ட் பண்றேன்னா V இஸ் ஈக்குவல் டு 0. ஆனா ரியல் டைம்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராது. சோ அது வந்து எப்படி இருக்குன்னா டிரான்சியன்ட் கண்டிஷன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அது இந்த மாதிரி இப்படி மெஷர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஸ்விட்ச் மாதிரி போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணக்குள்ள எனக்கு எப்படி இருக்கும்னா என்னுடைய கரண்ட் எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும். இல்ல எக்ஸ்போனென்ஷியலா டிக்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி வரும். பட் அது உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்ல இல்ல. அதனால நான் டெப்த் போகல. ஐ வைண்ட் அப் ஹியர் இட்செல்ஃப். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இங்க V by R ன்னு சொல்லியிருக்கல அதே மாதிரி இங்க இண்டக்டன்ஸ் வந்து சடன் சேஞ்ச் இன் கரண்ட் அப்போஸ் பண்ணுது. இங்க சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ் அப்போஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி ஏசி நெட்வொர்க்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ சோ என்னுடைய ஏசி சப்ளை கொடுக்கக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசி சப்ளை வித்தியாசத்தை பாருங்க. இங்க ஏசி சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் வந்து போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா இது வழியா போகக்கூடிய கரண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது வந்து ஆர். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இங்க எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எனக்கு 2 பாராமீட்டர் இருக்கு. ஒன்னு வோல்டேஜ், இன்னொன்னு கரண்ட். எப்போதுமே என்னுடைய வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே ஃபேஸ்ல இருக்கும். பட் மேக்னிடியூட் மாறும். இது வந்து வோல்டேஜ்னு வச்சுக்கங்க. இது வந்து கரண்ட்னு வச்சுக்கங்க. ரெசிஸ்டன்ஸ் நெட்வொர்க்னு வரக்குள்ள எனக்கு வோல்டேஜ், கரண்ட் ரெண்டுமே வந்து ஒரே ஃபேஸ்ல இருக்கும். இன் ஃபேஸ்ல இருக்கும். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்போ ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் நெட்வொர்க்ல வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல சரிங்களா? அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல இருக்கு. இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல வந்து ஒரு பியூர் இண்டக்டரை கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். இதோடைய வேல்யூ வந்து L. சரிங்களா? அப்போ இந்த இண்டக்டர் அந்த நெட்வொர்க்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறது தான் நான் வந்து பார்க்க போறேன். சொல்றது புரியுதுங்களா? இப்ப பியூர் இண்டக்டரா இருக்கும் பட்சத்தில் சரிங்களா? இப்ப இது வழியா போற கரண்ட் இருக்குன்னா, சோ இத வந்து நம்ம இதுல எப்படி சொல்லுவோம்னா, எல்ன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலா எக்ஸ்எல்ன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஏசி நெட்வொர்க்னு வரக்குள்ள. எக்ஸ்எல் அப்படின்னா இதோட பேர் வந்து என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு பேரு. எக்ஸ்எல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இந்த எக்ஸ்எல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கறத நான் பார்க்கணும். சரிங்களா? எக்ஸ்எல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா which is nothing but 2 pi f into L. இதுதான் வந்து ஃபார்முலா. எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் உடைய யூனிட் வந்து என்னதுன்னா ஓம். இதெல்லாம் வந்து 1 மார்க்ல உங்களுக்கு கேட்பாங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் உடைய யூனிட் வந்து ஓம். சரிங்களா? இப்ப எக்ஸ்எலோட ஃபார்முலா வந்து என்ன 2 pi f into L. இதுல f அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்னுடைய ஃப்ரீக்வென்சி. அதே மாதிரி L அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்னுடைய இண்டக்டன்ஸ். சரிங்களா? இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சொல்றது புரியுதுங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? எக்ஸ்எல்க்கு ஃபார்முலா இதான் 2 pi f into L. அதோடைய யூனிட் வந்து ஓம். எஃப்ங்கிறது ஃப்ரீக்வென்சி, எல்லுங்கிறது இண்டக்டன்ஸ். இப்போ இதுக்கு இது 1 செகண்ட் சூப்பர். சரிங்க சார். இப்போ இது வந்து இண்டக்டன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ எப்போதுமே வந்து நம்ம இந்த நெட்வொர்க்ல வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் நம்ம பார்க்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படிங்கக்குள்ள 2 டிஃபரன்ஸ் கலர்ல போறேன். எப்போதுமே எனக்கு வோல்டேஜ் தான் சார் ரெஃபரன்ஸ். அத மறந்துடவே கூடாது. இப்ப நம்ம வீட்டுக்கு வரதுமே சப்ளை வந்து வோல்டேஜ் தான் சொல்லுவோம். சரிங்களா? 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் தான் சொல்லுவேனே தவிர எந்த வீட்டுக்கும் கரண்ட் 5 ஆம்ப்ஸ் 10 ஆம்ப்ஸ்லாம் அப்படிலாம் ஸ்பெசிஃபையே பண்ண மாட்டோம். கரெக்ட்டுங்களா? நீங்க எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே சரி வோல்டேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கரண்ட் வந்து மாறும். அதே மாரி தான் நீங்க வேவ் ஃபார்ம்னு வரக்குள்ள வோல்டேஜ் தான் ரெஃபரன்ஸா எடுக்கணும். இப்போ இது வந்து என்னுடைய வோல்டேஜ் வேவ் ஃபார்ம். சரிங்களா? இது வந்து வோல்டேஜ். இப்போ கரண்ட்டுக்கு I go for some other colors. Now you consider. இது என்னுடைய கரண்ட் வேவ் ஃபார்ம் இந்த நெட்வொர்க்ல. இப்போ இது வந்து IE. இப்போ இந்த கரண்ட் வேவ் ஃபார்ம் வந்து வோல்டேஜ பொறுத்து லாகிங்ல இருக்கா, லீடிங்ல இருக்கா? இது வந்து இந்த மாதிரி டயகிராம் கொடுத்து ஒரு 1 மார்க் கேட்கலாம். சிம்பிள் கொஸ்டின்.
இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த கரண்ட் வந்து வோல்டேஜை பொறுத்து லேகிங்ல இருக்கா லீடிங்ல இருக்கா, இதுதான் கொஸ்டின். எதுல சார் இருக்கு? சார் நமக்கு வேவ் ஃபார்ம் பார்த்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். லீடிங் லேகிங் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? இது வந்து ஒரு ஓட்டப்பந்தய ரேஸோடைய லைனுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஓடுறீங்க. சரிங்களா? இது ஏங்கிறது வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆஃப்டர் சம் டைம், சரிங்களா, ஏ இங்க இருக்காரு, பி இந்த இடத்துல இருக்காரு. நான் கேப்சர் பண்ணக்குள்ள இந்த ரெண்டுத்துல யார் சார் வின்னரு? ஏ தான் சார் ஏ வின்னர். வின்னர். இப்போ ஏ வந்து பியை பொறுத்து லீடிங்ல இருக்கானா லேகிங்ல இருக்கானா? லீடிங்ல இருக்காங்க. அப்ப பி ஏயை பொறுத்து எப்படி இருக்கான்? லாகிங்ல இருக்காங்க. லேகிங். அவ்வளவுதான் சார் கான்செப்ட். இப்போ இந்த கோடு போட்டிருக்க பாத்தீங்களா, இந்த கோடு தான் இங்க இருக்கிற இந்த ரெஃபரன்ஸ் கோடு. இந்த ஒய் ஆக்சிஸ்ல போட்டிருக்கல அந்த கோடு. ம். சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த ரீச்சிங்ல இந்த இந்த லைனை ஃபர்ஸ்ட் யார் ரீச் பண்ணிருக்கா? வோல்டேஜா கரண்டா? வோல்டேஜ் தான். வோல்டேஜ். அதாவது நீங்க எப்ப எடுக்கணும்? வோல்டேஜிங் சார். சூப்பர். இந்த 0 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 0 பாயிண்ட் தான் எடுக்கணும். உங்களுக்கு வேவ் ஃபார்ம் இப்படி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் குழப்பிக்க கூடாது. இங்க 0 எங்க ஓகே. இருக்கு, இங்க 0 எங்க இருக்கு? இந்த ரெண்டு 0ல எது ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட கிராஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அப்போ V ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆயிருக்கா, I ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆயிருக்கா? வி வி தான் தாங்க சார். சார். அப்போ V வந்து I பொறுத்து லீடிங்கா லேகிங்கா? லீடிங். I லீடிங் தாங்க சார். ஆமா. அப்ப I V பொறுத்து லேகிங்கா லீடிங்கா? ஐ குறித்து V பொறுத்து லேகிங். அப்ப லாகிங் சார். therefore லாகிங். லாகிங் சார். என்னுடைய லாகிங் இண்டக்டிவ் சார். சூப்பர். அப்ப என்னுடைய இண்டக்டிவ் நெட்வொர்க்ல V வந்து லீட்ஸ் I கரண்ட். அப்படி இல்லனா I lags V. ரெண்டுமே ஒண்ணுதான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ம். இல்ல டவுட் இருக்குங்களா சார்? நோங்க நோ சார். சார். கிளியருங்களா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ம், இதே கெப்பாசிட்டர்ஸ் வச்சு போடுவோம். சரிங்களா சார்? சார் இந்த இது ஏன் லேக் ஆகுதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த் நாலேஜ் சார். அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அதை டிஃபரன்சியேஷன்லாம் வச்சு சொல்லணும். உங்க லெவலுக்கு இது போதும். இது புரிஞ்சுன்னா போதும். அப்போ இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இண்டக்டர் அப்படின்னு வச்சுங்களேன். இண்டக்டர் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஐ இருக்கு. கரண்ட் வந்து என்னது? ஐ. அப்ப இண்டக்டர்ல ஐ வந்து லேகிங் பின்தங்கி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. அப்ப கரண்ட் பின்தங்கி இருக்குன்னா வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? முன்னால இருக்கும். அவ்வளவுதான் லாஜிக். புரிஞ்சுங்களா? இப்போ இதே தான் கெப்பாசிட்டருக்கு. ஸோ இப்போ கெப்பாசிட்டர்னு வரக்குள்ள இதுதான் என்னுடைய நெட்வொர்க். சரிங்களா? இது வந்து பியூர் கெப்பாசிட்டன்ஸ். இல்லை நான் வேற எதுவுமே போடல. சரிங்களா? வோல்டேஜ் இங்க இருக்கு. அப்போ இதை கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லாமே ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். சி வந்து கெப்பாசிட்டிவ். ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்கிறதுனால கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸியோட வேல்யூ வந்து என்னன்னா 1/2πfc. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 2πflன்னு போட்டிருப்பேன். இங்க எப்படி போட்டிருக்கேன்? 1/2πfc அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இங்க இதுக்கு அப்படியே உல்டாவா இருக்கும். உல்டானா என்னது? அங்க கரண்ட் லேகிங்ல இருந்தா இங்க கரண்ட் எப்படி இருக்கும்? லீடிங்ல இருக்கும். அவ்வளவுதான் சார் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல சார். ஆனா ஜஸ்ட் யூ see this. இது வந்து என்னுடைய வோல்டேஜ். கேட்கலாம். சார் நீங்க வோல்டேஜ் இங்க ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்களே இங்க, ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்? வோல்டேஜ் தான் என்னுடைய ரெஃபரன்ஸ்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதனால தான் வோல்டேஜ் எப்போதுமே இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? புரியுதுங்க சார். இது வந்து என்னுடைய கரண்ட் வேவ் ஃபார்ம். ஏன்னா இது வந்து இங்க முன்னாடி வருது இப்படி. புரியுதுங்களா சார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து இங்க முன்னாடி வருது. இப்போ இந்த இந்த லைனை ஃபர்ஸ்ட் யார் சார் ரீச் பண்ணியிருக்கிறா? இப்போ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணியிருக்கிறா? விஐஆர். ஐ சார். ஐ ஐ சார். ஐ எப்படின்னா இங்க பாருங்க, நான் இந்த இடத்துல டாட்டர்ல போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள இதுதான் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இது கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு. இந்த ஆஃப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. மீன் இந்த ஷேர் பண்றதுல இந்த போர்ஷன் கொடுத்துருக்க மாட்டான். இது நீங்க வரைஞ்சு பார்க்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள ஐ ஃபர்ஸ்ட்ல இருக்கு, வி வந்து எப்படி இருக்கு? பின்னாடி இருக்கு. அப்ப தேர்ஃபோர் கெப்பாசிட்டர் நெட்வொர்க்ல ஐ வந்து லீட்ஸ் வி. அப்படி இல்லைன்னா வி வந்து லேக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப லேக் ஆகுது, லீட் ஆகுதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா? எவ்வளவு ஆகுதுங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? இங்க கரண்ட் லேக் ஆகுதுன்னு சொல்றதுல வோல்டேஜை பொறுத்து வெறும் பியூர் இண்டக்டர், வேற எதுவுமே இல்ல, ரெசிஸ்டன்ஸ் இல்ல, பியூர் இண்டக்டரா இருந்ததுன்னா 90 டிகிரி லேகிங்ல இருக்கும் கரண்ட். புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க கெப்பாசிட்டரை பொறுக்கக்குள்ள
கரண்ட் வந்து 90 டிகிரி லீடிங்ல இருக்கும். நான் ஏன் கரண்ட்டை சொல்றேன் அப்படின்னா வோல்டேஜ் தான் எனக்கு ரெஃபரன்ஸ். வோல்டேஜை பொறுத்து கரண்ட் எப்படி இருக்குன்னு தான் நான் சொல்லணும். அதனால தான் நான் இங்க இந்த கீழே இருக்கிற டேர்ம்ஸ்க்கு எதுவுமே எழுதல. இப்போ 2 கேஸ்லயுமே நல்லா பாத்துக்கங்க. புரியுதுங்களா? ஏன்னா வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸ். அதனால நான் வோல்டேஜை பத்தி பேசவே கூடாது. சரிங்களா? அப்போ வோல்டேஜை பொறுத்து இண்டக்டர்ல கரண்ட் 90 டிகிரி லேகிங்ல இருக்கு. இங்க வோல்டேஜை பொறுத்து கரண்ட் எப்படி இருக்கு? 90 டிகிரி லீடிங்ல இருக்கு. என்னோட ரெஃபரன்ஸ் என்னது? வோல்டேஜ். அதனாலதான் இங்க நான் சொல்றேன். இப்ப புரிஞ்சுங்களா? அப்ப இண்டக்டர்ல கரண்ட் எப்படி இருக்கும்? வோல்டேஜை பொறுத்து 90 டிகிரி லேகிங். கெப்பாசிட்டர்ல 90 டிகிரி லீடிங். சரிங்களா? சோ இவ்வளவுதான் சார். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, No, sir. sir. சார் இது எல்லாமே ஒன் கிளியர் கட் ஐடியா. சார் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மெட்டீரியல் நாங்க கொடுத்துருக்கோம் சார். நீங்க மெட்டீரியல் கோ த்ரூ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கிடைக்கும். So now you see this problem. Consider a 10 microfarad capacitor, சரிங்களா, is connected across a 250 volt 50 hertz supply. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா XC என்னன்னு கேட்டிருக்காங்க, கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதான் எனக்கு கொடுத்துருக்க சம். ஸோ இது வந்து 250 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளைன்ட்டான். இங்க இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து எவ்வளோ 10 மைக்ரோஃபாரட்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி ஏசி நெட்வொர்க்னு வரக்குள்ள நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன்? கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேனா இல்ல கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேனா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். XC யோட வேல்யூ வந்து என்னது? 1/2 பை F இன்டூ C. சரிங்களா? இப்போ 1/2 பை இன்டூ F ஓட வேல்யூ எவ்வளோ? 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டான் ஃப்ரீக்வன்சி. கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 10 மைக்ரோஃபாரட். அப்போ 10 இன்டூ 10⁻⁻6 மைக்ரோனா -6. இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் 10⁻6 மேலே போயிடும். இங்கே பாருங்க 2 இன்டூ 50 100 100 இன்டூ 10 1000. சரிங்களா? அப்போ 10⁻3 இன்டூ பை அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10⁻3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 10⁻3 டிவைடட் பை பை. இதை சிம்பிளிஃபை பண்ணா I get the answer. 1000. இது பையோட வேல்யூ எனக்கு தெரியும், which is nothing but 3.14. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா அப்ராக்சிமேட்டா கிடைக்கிறது 318.3. சார் இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமே எளிமையா போட முடியும். சம்ஸ்ல நான் ட்ரிக்ஸ் வச்சு சொல்லி தருவேன். பட் இது எப்படி சும்மா எப்படி அப்ரோச் பண்றது மட்டும் பாத்துக்குங்க. இப்போ அடுத்தது வந்து என்னதுன்னா கரண்ட் I. இப்போ we know that I is equal to என்னன்னா V by X into C. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து XC தான். அப்ப V by XC. அப்ப அதே மாதிரி இண்டக்டர்ல வந்து எனக்கு கரண்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா V divided by X into L. பியூர் இண்டக்டரா இருந்ததுன்னா இதுதான் லாஜிக். அப்ப therefore V யோட வேல்யூ எவ்வளோ? 250 வோல்ட்ன்ட்டான். இங்க இதோட வேல்யூ எவ்வளோ? 318.3 ஓம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் 0.785. இதுதான் இது வழியா போகக்கூடிய கரண்டோடைய வேல்யூ. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் சார் போடணும். பட் இதை நான் ஆன்சர்ஸ்ல லாஜிக்கா எந்தெந்த ஆன்சர் தப்புன்னு கண்டுபிடிச்சு எப்படி எலிமினேட் பண்றதுங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ நீங்க டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க. டெஸ்ட் சீரிஸ்ல இந்த மாதிரி நிறைய சம்ஸ் கேட்டிருக்கேன். அந்த சம்ஸே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆன்சர் எப்படி வருது என்னன்ட்டு. அதனால டெஸ்ட் சீரிஸ் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஏன்னா டெஸ்ட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதனால நீங்க டெஸ்ட் சீரிஸ் எழுத நம்ம என்ன பண்ணலாம், அதை டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா கிடைக்கும். ஸோ நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற அந்த ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா சார்? ஸோ தட் இஸ் பார்த்தேன். சரிங்களா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குங்க?